இந்த உலகத்துல இரண்டு சக்திகள் செயல்படுகின்றது. ஒன்று நன்மை செய்கின்ற சக்தி, இன்னொன்று தீமை செய்கின்ற சக்தி. இந்த ரெண்டு சக்தியை தவிர வேற எந்த சக்தியும் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, அவன் திருடுகிறவன், அவன் கொல்லுகிறவன், அவன் அழிக்கிறவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதாவது என்னன்னா, மூணு காரியத்தை அதிகமா செய்கின்றவன். எங்கெல்லாம் திருடுகிற வேலை இருக்குதோ அங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அங்க பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. எங்கெல்லாம் அழிக்கிற வேலை இருக்குதோ அங்கெல்லாம் பிசாசு செயல்படுறான். எங்கெல்லாம் கொல்லுகிற வேலை இருக்குதோ அங்கெல்லாம் பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எப்படி செயல்படுறான்னா, டைரக்டா அப்படியே பண்றது இல்ல. கண்ணுக்கு தெரியாத சக்தியாகிய அவன் என்ன பண்றான்னா, பல இடங்களிலே மக்களுடைய வாழ்வு, குடும்பம், பிள்ளைகள், வேலை என்று சொல்லி இந்த எல்லா விஷயத்திலுமே இந்த மூன்று காரியத்தை நீங்க பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது எங்க எல்லாம் இருக்குதோ அப்ப நல்லா உங்க மனதுக்கு வந்துக்கணும், பிசாசு உள்ள இறங்கி கொஞ்சம் வேலை செய்யறான். நீங்க எதிர்த்து நிக்கணும். நீங்க சும்மா அப்படியே உள்ள உட்கார வச்சுட்டு டீ எல்லாம் கொடுத்து காஃபி எல்லாம் கொடுத்து பேசிட்டே கூடாது. எங்கெல்லாம் உள்ள இந்த திருடுறது, கொல்றது, அழிக்கிற வேலை செயல்படுதோ அங்க உடனே இறங்கி இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தி அவனை விரட்ட ஆரம்பிக்க வேண்டும்.